நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு எப்படி இந்த காலகட்டத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு தங்க தாம்பாலத்தில் உட்கார்ற மாதிரி. வரக்கூடிய காலகட்டம் அப்படி இல்லை. பல கிரகங்களுடைய மாற்றம் அவ்வளவு சரியாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கே தெரியுமே, இந்த காலகட்டத்தை பிரமாதமாக யூஸ் பண்ணிக்கணும். ஒரு செகண்டை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களே. சரி, ராகு கேது மட்டும்தாங்க இப்போ உங்களுக்கு ஒரு தடுமாற்றம். எது எடுத்தாலும் டிலே ஆகுது, ஒத்துக்கிறேன். எது எடுத்தாலும் பிளாக் ஆகுது, ஒத்துக்கிறேன். நீங்கள் நினச்ச மாதிரி மூவ் ஆகலை, ஆனால் முடிச்சிட்டிங்க இல்லையா? அப்படி இருக்க போகிறது இல்லை இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம். மார்ச் எண்டு, அதனால நான் ஏப்ரல் அப்படின்றத ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் என்ன தெரியுமா? தயவு செஞ்சு எல்லா விஷயத்துலையும் ஸ்பீட் எடுங்க கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களே. இப்போவே நிறைய உங்களுக்கு பாசிட்டிவான ஆங்கிள்ஸ் காமிச்சிட்டே இருக்கு. நிறைய பேர் நிறைய விஷயத்தை ஜெயிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நிறைய பக்குவம் கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு வந்திருக்கு. யாராக இருந்தாலும் இந்த பூமியில் யார் பிறந்தாலும் மைனஸஸ் அண்ட் ப்ளஸஸ் ஆல்வேஸ் இருக்கு. அதில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, எந்த மைனஸை எப்படி தள்ளி வைக்கணும், அதை தள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ பாசிட்டிவ் நிறையா இருக்கு. இந்த காலகட்டத்தை நீங்கள் மைனஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இப்போ போகிறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவ். மற்றது எல்லாமே நெகட்டிவை தள்ளி வச்சுட்டு நீங்கள் பல விஷயத்தை நீங்கள் பிரமாதமாக பண்ணி, அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் சூப்பராக பண்ணி நீங்கள் சனி பெயர்ச்சிக்கு பிறகு நிதானம், அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கணுமே ஒழிய அப்போ கடன் வாங்கி இன்னும் பண்ணிக்கலான்ற ஒரு தாட் ப்ராசஸ் வேண்டாம். ஆனால் இப்போவே நீங்கள் யார்கிட்டெல்லாம் ஆர்டர்ஸ் வாங்கணுமோ, எந்த ஒரு விஷயமெல்லாம் பிஸ்னஸ் அபிவிருத்திக்காக நீங்கள் பண்ணினால் லாங் ஸ்டேல இருக்குமோ, ஏன்னா 6ஆம் வீட்டு சனி எல்லாம் கொடுத்து வச்ச வரப்பிரசாதம். அது மட்டுமா, குருனுடைய பார்வை டைரக்ட் ஆக்சஸில். அப்படி இருக்கும்போது கேதுனுடைய எந்த ஒரு மைனஸுமே நீங்கள் பார்க்கலையே கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களே. இவ்வளவு நல்லது இருந்தும் நீங்கள் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்நேரமே பார்த்துருக்கணும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை. சரி, இது வரைக்கும் பார்க்கலன்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்ட்டையோ அல்ல குடும்ப அஸ்ட்ராலஜர்ட்டையோ போய் வை அப்படின்னு கேட்டுக்கோங்க. சரி, இதெல்லாம் இப்படித்தான் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. பட் ஏன் நடக்கலை அப்படின்னா அதுக்கு உண்டான, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் ஒரு டேப்லெட் கொடுக்குறாரு டாக்டர், சரியாயிடுது. சிலருக்கு நடக்கலை அப்படின்னா திரும்பி டாக்டர்கிட்ட போய் நீங்கள் ரீகன்சல்ட்டிங் எடுக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்டு இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம்ன்றது இனி சில நாட்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, 5 வருஷத்துக்கு இல்லை. அப்போ இதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? எல்லா விஷயத்துக்குமே இது பாசிட்டிவான ஒரு காலகட்டம்ங்க. குரு டாப் சனி டாப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் தப்பாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க, பெரிய லோன் வாங்கிடுறீங்க அப்படின்னா கூட இப்போ சனியும் குருவும் அங்கே பக்கத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். அந்த எச்சரிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லை, கரெக்டாக வழி நடத்தி எடுத்துகிட்டு போகும். வாழ்க்கையில் முன்னேறோம் அப்படின்னா கரெக்டாக வழி நடத்துபவர் இருந்தால் தான், அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த ரைட் ஹேண்ட்ஸில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. அப்போ அந்த ரைட் ஹேண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்களா, டக் 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 டக்குன்னு முடிக்க பாருங்க. புரியுதுங்களா? இப்போ போய் இது வேண்டாம், நான் வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு போகிறதுக்கு உண்டான காலகட்டம் இல்லை. ஸோ உங்களுடைய ஃபினிஷிங் பாயிண்ட்டை ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எதை எப்படி ஸ்பீடாக எடுக்கணும், எதை எப்படி முடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் இப்போ தானாக கிரகங்கள் பாசிட்டிவாக இருக்கும், அமையும். ஸோ எப்பயுமே நல்ல நேரம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நல்ல நேரம் காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க மார்ச் எண்டு வரைக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மைண்டில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு 2025
வருட பலன் சொல்லுவேன்ல, அதை நீங்க பாருங்க. அதுல நான் சொல்றேன். இப்ப இதை கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய எண்ணம். இப்போ நீங்க உங்களை எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், உங்களை ஸ்பீடப் பண்ணிக்கணும். எக்ஸசைஸ் காலையில் எழுந்திரிச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்றது நம்மளுடைய நாடி நரம்புகள் எல்லாம் சூப்பரா பண்ணும் இல்லைங்களா? அத்தனை விஷயத்தையும் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போ நீங்க டாக்டர்கிட்ட போய் உள்ளது உள்ளவாறு உங்களுக்கு வழி நடத்தி அவங்க மேபி வேற ஒரு மெடிசன் கொடுத்து கரெக்ட் பண்ணலாம், அல்லது வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கே உங்களுக்கு அனுப்பலாம். அப்படி எது எடுத்தாலுமே நீங்க தள்ளி போடுதல் அப்படின்றது நடக்கும். ஏன்னா ராகு கேதுவினால். ஆனா அதையும் மீறி நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த ஒரு சிறு முயற்சி பெரிய லெவல்ல சக்சஸ் கொண்டு போயிடும். கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களே, ஸோ நீங்க இப்போ உங்களுடைய ராசியையும் பார்த்துக்கணும், லக்னத்தையும் பார்த்துக்கணும். உங்களுக்கு ஒரு முக்கியமான வின்னிங் சீக்ரெட் சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப சின்னது, ஆனால் பெரிய பிரமாதமான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். என்னென்னா, எப்பயுமே நல்ல காலத்தில் சிலதை தொட்டுட்டோம் அப்படின்னா ஜெயிப்போம் இல்லையா? அந்த மாதிரி என்னென்ன நம்மளால முடியும் அப்படின்றத 5 வருஷத்துக்கெல்லாம் யாருனாலையும் பிளான் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ₹1 காயினா ஒரு 1000 ருபீஸ்க்கு 5000 ருபீஸ்க்கு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில், மஞ்சள் அப்படின்றது ஒரு சுபமான ஒரு விஷயம். மஞ்சள் துணியில், அதாவது எப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, மஞ்சள் கலர் நைலான் துணியை வாங்கிடுறீங்க. நோ, மஞ்சள் காட்டன் துணி வாங்குங்க. அதில் மஞ்சள் தண்ணியில் நினச்சி காய வச்சு அதுக்குள்ளே அந்த சில்லற காசை வச்சு நீங்கள் ஒரு ஓலைக்கூடை, சிம்பிள் ஓலைக்கூடை அதில் நீங்கள் வச்சு, அல்லது ஒரு மரப்பெட்டியில் நீங்கள் வச்சு இப்போ இருந்தே டெய்லி போகக்கூடிய கோயிலுக்கோ அல்லது எந்தெந்த கோயில் போகிறீங்களோ அங்கெல்லாம் சுவாமி பாதத்தில் வச்சு நீங்கள் அதை வாங்கிட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க. இது ஒரு மிக பொக்கிஷமான ஒரு வரம் வாங்கின மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வரம் நீங்கள் என்ன கேட்கணும்னா, எல்லா விஷயத்துலையும் முன்னாடி இருந்து காரியங்களை சுபமாக முடிச்சு கொடுக்க வரம் கொடுங்கன்னு கேட்டு வரம் வாங்கிட்டு வந்துடுங்க. அதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் இனி வரக்கூடிய 5 வருஷத்தினுடைய காலகட்டத்தின் போது நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும், உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு சுப காரியம் அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற எந்த ஒரு செயல்லையும் இதிலிருந்து ₹1 எடுத்து நீங்கள் அதோட சேர்த்து நீங்கள் ஃபீஸ் கட்டிடுங்க, கல்யாணத்துக்கு செலவு பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது முன்னாடி ஒரு சுபர் இருந்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் இதை பண்ணுங்க. இதனுடைய ரிசல்ட்ஸ் பிரம்மாண்டமாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய சிலர் சொல்கிறது உண்டு. என்னென்னா, கன்னிராசி கன்னி லக்ன நண்பர்கள், மேடம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் படுத்தா தூக்கமே வரலையே அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஆங்ஸைட்டியாக நான் நிறைய பேருக்கு பார்க்குறேன். என்னென்னா, எல்லாமே நடக்கும்போது கூட சிலருக்கு அது ஏற்றுக்க முடியல. அப்படிப்பட்டவங்களுக்கும் ஒரு வின்னிங் சீக்ரெட் சொல்கிறேன். நீங்கள் படுக்கிற பெட்ரூம்னுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு பிளாஸ்டிக் ஒரு கிளாஸில் நீங்கள் அளவுக்கு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் ஒரு பிடி கல்லுப்பு போட்டு அப்படியே விட்டுருங்க. டெய்லி அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க, ஒரு வாஷ் பேஷனில் ஊற்றிடுங்க. இது உங்கள் கையில் படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களும் போயிடும். அதே மாதிரி கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள் படிப்படியாக முன்னேறி வந்துட்டே இருக்கீங்க. பிரச்சனை இல்லாமல் இல்லை, பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்கள் தள்ளி வச்சுட்டு முன்னாடி நீங்கள் போயிட்டுருக்கீங்க இல்லையா? அதை பார்த்து நிறைய திருஷ்டிகள் இருக்குது. கண் திருஷ்டின்னு ஒரு பதிவே போடலாம், அந்த அளவுக்கு எல்லாரும் மாட்டிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த திருஷ்டியை போக்குறதுக்கு சிம்பிளாக உப்பு சுற்றி போட்டுக்கோங்க. இன்னொன்றும், நீங்கள் இருக்கிற வீட்டில், ஆஃபீஸில் நைட்டு ஒரு அகல் விளக்கில் ஒரு தட் இஸ் என்ன சொல்கிறதுன்னா சிங்கிள் டிஜிட்டில் வர மாதிரி, அதாவது ஆட் நம்பர்ஸில் 1 கிராம்பு, 3 கிராம்பு, 5 கிராம்பு உங்களுடைய ஏரியாவை வச்சு நீங்கள் அதில் ஒரு பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் ஒரு இது பற்ற வச்சிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போக்கிடும். எப்பயுமே ஃப்ராக்ரன்ஸ்க்கு அவ்வளவு பவர் இருக்குது. ஸோ நீங்கள் தூங்கும்போது அந்த ஒரு எனர்ஜி உங்கள் பிரெயினுக்கு போய் அதை உங்களுக்கு பிரகாசமாக பண்ணிடும். இந்த மாதிரி டூல்ஸை கண்டிப்பாக கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எவ்ரிடே
ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, புரியுதுங்களா? ஸோ புதன் அப்படின்றது தான் அதிபதி. ஸோ மகாவிஷ்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மதுரை மீனாட்சி அம்மனுடைய பஞ்சாட்சரம் கேளுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களே, விஷ் யூ சம்திங் எக்ஸலண்ட் ஃபார் நெக்ஸ்ட் 5 months. இட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.